சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். டாக்டர்ஸ் நேரம் ஊடக ரசிக பெருமக்களே, பிபி, பிளட் பிரஷர், இரத்த அழுத்தம், இந்த நோய் இருக்கு, இது ரொம்ப அதிக அளவில் பரவி கொண்டு இருக்கிறது. பலருக்கு தெரிவதில்லை. மக்களுடைய ஆயுளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிற 5 நோய்கள்: சர்க்கரை நோய், இரத்த அழுத்த நோய், இருதய நோய், புற்றுநோய், உடல் பருமன் நோய். இந்த 5 நோய்களில் மிக மோசமானதாக கருதப்படுவது எதுன்னா பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷருக்கு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி இரத்த அழுத்தம்னு நாம் வச்சுட்டோம். ஆனால் சித்தர்கள் அதற்கு இரத்த கொதிப்பு, இரத்த பித்தம், குருதி அழல் என்றெல்லாம் பெயரிட்டிருக்கிறார். ரத்தத்தில் ப்ரெஷர் தானே இருந்துட்டு போகுது. அது என்ன பண்ணுது? பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் ஒரு சிலருக்கு மயக்கமாக இருக்கும், கொஞ்சம் லேசாக தலைவலிப்பதை போல இருக்கும், ஒரு அசௌகரிய உணர்வு இருக்கும். எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை. அதனால தான் இந்த சர்க்கரை வியாதியும் பிளட் ப்ரெஷரை சைலண்ட் கில்லர்னு சொல்வார்கள். ஏன்னா அது அடையாளம் காட்டி உபாதையை கொடுத்து உடனே மருத்துவம் பார்க்க வைக்காமல் அமைதியாக உடம்பில் இருந்து முற்றி 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 அதிக நிலைக்கு போய் திடீரென்று ஹார்ட் அட்டாக், கிட்னி டேமேஜ், லிவர் டேமேஜ், எல்லா டேமேஜும் கொண்டு வந்து சேர்த்து விடும். அதனால் இந்த குருதி அழல் என்கின்ற இரத்த அழுத்தத்தை நாம் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய மருத்துவமனையிலே பார்ப்பேன், ஐடியிலே ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற என்பார்கள். இளம் வயது, 30 வயது 35 வயது இருக்கும். எந்த விதமான உபாதையும் அவர் உடலில் இருப்பதற்கு அறிகுறிகள் இருக்காது. சொல்லுவார், ஐயா எனக்கு ப்ரெஷர் மட்டும் குறையறது இல்லையா. ப்ரெஷர் இருந்தால் என்ன ஆகும்? ப்ரெஷர் தொடர்ந்து அதிகமாக இருந்து கொண்டே இருந்தால் சிறுநீரகத்தை சேதப்படுத்தி விடும். ரொம்ப முக்கியம். அப்போ அந்த பிளட் ப்ரெஷரை ஏறாமல் கூட்டாமல் பார்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. பிளட் ப்ரெஷர் எப்போ கூடுது, ஏன் கூடுது? ஒன்று ஆர்கானிக்கா, இன்னொன்று ஹேபிட்டா. ஆர்கானிக்கான என்னன்னா, உடலில் சில சத்துக்கள் கூடி இரத்த குழாய்களில் சில படிமங்கள் சேர்ந்து இரத்த குழாயுடைய கொள்ளளவு குறைந்து ப்ரெஷர் அதிகமான இந்த ஸ்ட்ரக்சரல். உதாரணமாக ரத்த அழுத்தம் எவ்வளோ இருக்க வேண்டும்? 120/80 சொல்லுவார். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் குறிப்பாக பெண்களுக்கு 110/70 தான் இருக்கும். அதுதான் நார்மல் இவர்களுக்கு. இந்த வெள்ளைக்காரன் காலத்தில் வெள்ளைக்காரன் எடுத்த கணக்கு அது. இங்கே நமக்கும் பலருக்கு 120/80 இருக்கும், பலருக்கு இருக்காது. உடனே பயப்பட வேண்டிய லோ ப்ரெஷர். 120/80 நார்மல் ப்ரெஷர். இந்த ப்ரெஷரில் 2: ஒன்று இந்த மேலே சொல்கிறாங்க பாருங்கள், ஹை ப்ரெஷர் 120, 180, 140. அடுத்தது பார் போட்டு கீழே குறிக்கிறாங்க பாருங்கள், 80, 70, 60. அது என்னென்னா அது டயாஸ்டோலிக் ப்ரெஷர். இந்த மேலே குறிப்பது சிஸ்டோலிக் ப்ரெஷர். இருதயம் அழுத்தத்தை, ரத்தத்தை பம்ப் பண்ணுது பாருங்கள், அப்போ ஏற்படுற ப்ரெஷர் சிஸ்டோலிக் ப்ரெஷர். அதுதான் 120, 140, 160 வருது. இந்த 80, 100, 80க்கு கீழே அப்படி வர்றது டயாஸ்டோலிக் ப்ரெஷர். இந்த இருதயம் விரிந்த பின்னால் இரத்த குழாய்கள் எந்த ப்ரெஷரும் இல்லாமல் இருக்கிற நிலை. அந்த ப்ரெஷர் கூடக்கூடாது. அதுதான் முக்கியம். நல்லா இருப்பார், நார்மலாக இருப்பார், படியேறி வருவார், கொஞ்சம் மூச்சு வாங்கும். படியேறி வந்த உடனே அவருக்கு ப்ரெஷர் பார்த்தோம்னா ப்ரெஷர் 80 தான் இருக்கும். டயாஸ்டோல், சிஸ்டோல் 140, 150 இருக்கும். பயப்பட வேண்டியதே இல்லை. அதுக்கு பேர் லெபைல் ஹைப்பர் டென்ஷன், தற்காலிகமாக இருக்கிற ஹைப்பர் டென்ஷன். அந்த நிலையிலேயே அது ஹைப்பர் டென்ஷன் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். இப்போ ஹைப்பர் டென்ஷன் இருந்தாக்கா இருதயம் பாதிக்கும், ஹார்ட் அட்டாக்குக்கு அது காரணமாகிறது. இது ஏன் வருகிறது? இரத்த குழாய்களுக்குள்ளே கொழுப்பு சத்தும் கால்சியம் சத்தும் படிந்து ஸ்டெனோசிஸ் சொல்வார்கள். இந்த இரத்த குழாய் இறுக்கமடைந்து விடுகிறது. இரத்த குழாய் பிளேயபிள், அப்படி சுருங்கி விரிகிற தன்மை உடையது.
ஒரு செடன்டரி லைஃப், உடல் உழைப்பு இல்லை, தேக பயிற்சி இல்லை, நடைப்பயிற்சியும் இல்லை, உடற்பயிற்சியும் இல்லை. இப்போ ரத்த ஓட்டம் உடலில் எப்படி சீராக இருக்கும்? இருக்காது. அதனுடைய விளைவு என்ன? அங்கங்கே இரத்த குழாய்களில் கொழுப்பு போய் படிந்து அங்கங்கே தங்கிவிடும். இரத்த குழாய் உள்சுவரிலே கொழுப்பு படிந்து விட்டால், அதனோடு சேர்ந்து கால்சியம் படிந்து விட்டால் ஸ்டெனோசிஸ் ஆகி விடுகிறது. ஆர்த்ரோஸ்க்ளரோசிஸ் சொல்வார்கள். இரத்த குழாய்கள் தடித்து விட்டன. ஒரு ஆவரேஜாக நம்முடைய உடலில் இருக்கிற மொத்த இரத்த குழாய்களுடைய கொள்ளளவு ஒரு 5.5 லிட்டர். 5.5 லிட்டர் அளவு பிடிப்பதற்கு கொஞ்சம் கூடுதலாக, நம்முடைய குருதியனுடைய அளவை பிடிப்பதற்கு கொஞ்சம் குறைவாக அந்த அந்த இரத்த குழாய்களில் இருக்கிற வால்யூமும் குறையிருக்கும். அப்போ தான் அந்த ப்ரெஷர் மெயின்டைன் ஆகும். இந்த இரத்த குழாய் நன்றாக சுருங்கி வருகிற தன்மையில் இருந்தால் அப்போ அந்த இரத்த ப்ரெஷர் அதிகமாகாது. இப்போ 5.5 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள இரத்த குழாய்களுக்குள்ள 5.5 லிட்டர் கெப்பாசிட்டிக்கு கொஞ்சம் கூட இருக்கிற ரத்தம் இருந்ததுன்னா டயஸ்டோலிக் ப்ரெஷர் 80 தான் இருக்கும். அப்படி விரித்து வச்சிருக்குது ரத்த குழாய், அவ்வளோதான். அதே அந்த ரத்த குழாயுடைய அளவு குறைஞ்சி போச்சுன்னு வச்சுக்க, 5.5 லிட்டர் கெப்பாசிட்டிக்கு பதிலாக 4.5 லிட்டர் கெப்பாசிட்டி ஆகிடுது. நான் உள்ளே படிஞ்சு அது நேரோ ஆகிடுது, குறுகி விட்டது. ஏன்னா ப்ரெஷர் அதிகமாகும். ப்ரெஷர் அதிகமான என்ன பண்ணுது? இருதயம் அந்த ப்ரெஷருக்கு எகைன்ஸ்டாக பம்ப் பண்ண வேண்டி இருக்குது. விளைவு என்ன? இருதயம் தளர்ச்சி அடைகிறது, இஸ்கிமிக் ஹார்ட், இருதயம் சோர்ந்து போகிறது, இருதய நோய் வருகிறது, ஹார்ட் அட்டாக் வருகிறது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் எது? நாம் உண்ணுகிற உணவு, நாம் செய்யாது தவறிவிட்ட உடற்பயிற்சி. ரொம்ப எளிய பயிற்சி, உடற்பயிற்சியிலேயே எளிய பயிற்சி, கம்பெனி இல்லாமல் தனியாக செய்யக்கூடிய பயிற்சி, கருவிகள் இல்லாமல் செய்யக்கூடிய பயிற்சி நடைப்பயிற்சி. அதை செய்ய முடியாது. நடைப்பயிற்சி சர்க்கரை நோய்க்கும் இருதய நோய்க்கும் இரத்த அழுத்த நோய்க்கும் மிகச்சிறந்த மருந்து. உடனே 4 நாள் நடந்துட்டு பிளட் ப்ரெஷர் செக் பண்ணக்கூடாது. தொடர்ந்து பல மாதங்கள் நடந்து உங்கள் பிளட் ப்ரெஷர் குறையலன்னா என்ன வந்து கேளுங்க, அது முக்கியம். அதை விட்டுட்டு இது இங்கிலீஷ் மாத்திரையா, இது சாப்பிட்ட உடனே உள்ள முழுங்கக்குள்ளே தலைவலி போயிடுச்சு, வயிற்று வலி போயிடுதுங்கிறது அப்படியா? இல்லை, தொடர்ந்து இதை கையாள வேண்டும். அப்போதான் லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி தொடர்ந்து உடற்பயிற்சி, யோக பயிற்சி, விளையாட்டு பயிற்சி, ஜிம் பயிற்சி தப்பு இல்லை. வசதி இருந்தால் ஜிம்மில் போய் பணம் கட்டிட்டு செய்யுங்க. ஆக இந்த பயிற்சிகளை செய்வது இரத்த ஓட்டத்தை உடலில் சீராக்கி, இரத்த குழாய்களை பிளேயபிளாக, இரத்த குழாய்களை சுரிந்து விருங்குகிற எலாஸ்டிசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி ப்ரெஷரை குறைக்கும். இது ரொம்ப முக்கியம். நான் எந்த மருந்தை பற்றி, எந்த மருத்துவத்தை பற்றி, எந்த நோயை பற்றி பேசினாலும் முதலில் நான் குறிப்பிடுவது உணவு, 2வது குறிப்பிடுவது உடற்பயிற்சி, 3வது தான் மூலிகைகள். இப்போ உணவில் எது மாதிரி உணவுகளை எடுத்துக்கொண்டாலும் இந்த கொழுப்பு சத்து போய் படியாமல் பார்த்து கொள்ளலாம். இப்போ பொதுவாக மீட், அது பீஃபாக இருக்கட்டும் அல்லது கோட்டாக இருக்கட்டும், எந்த விலங்குல இருந்து கிடைக்கிற மாமிசத்தில் கொழுப்பு சத்து அதிகம். அப்போ கொழுப்பு சத்து அதிகம் சேர்ந்தால் அது கூட உடலில் போய் இரத்த குழாய்களில் போய் கடைசியாக படியும். எப்போ படியும்? நல்ல தேகப்பயிற்சி செஞ்சு நல்ல உடல் உழைப்பு இருந்து அதை எரிச்சிட்டா ஒன்றும் படியாது. நம்ம தான் அதை பண்ணுறது இல்லையே. நல்லா ருசியாக வக்கனையாக தின்ன வேண்டியது, போய் படுத்துட்டு தூங்க வேண்டியது. உடற்பயிற்சின்னு சொன்னாலே முகத்தை சுளிக்க வேண்டியது. அப்போ எல்லா வியாதி வந்து தான் தீரும். அப்போது கொழுப்பு சத்து அதிகமாக இருப்பதனாலே ஆட்டிறைச்சி மாட்டிறைச்சி குறைத்து எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்காதீங்கன்னு சொன்னால் என்ன உடனே டிவி ஆஃப் பண்ணிடுவான், என்ன தப்பு தப்பா சொல்கிறாருன்னு. குறைத்தாவது எடுத்துக்கொள்ளுங்கள், அவ்வளோ பக்குவமாக சொல்ல வேண்டியிருக்கு. தவிர்ப்பது நல்லது. கோழியில் பிராய்லரை தவிர்த்து விட்டு நாட்டுக்கோழியை சாப்பிடுவது நல்லது. அதுவும் வறுத்து எண்ணெயிலே பொரித்ததாக இல்லாமல் குழம்பாக செய்து எடுத்துக்கொள்வது நல்லது. குறைவாக எடுத்துக்கொள்ளுங்கள், உழைப்புக்கு ஏற்றாற் போல எடுத்துக்கொள்ளுங்கள். வயிறு முட்டை முட்டை போட்டு கறினா பிரியாணினா போட்டு தின்ன வேண்டியது. அளவாக சாப்பிட முதல்ல கற்றுக்கணும். வயிறு இறைப்பையே பாதி இறைப்பை உணவு, கால் இறைப்பை தண்ணீர், கால் இறைப்பை எம்டி, அதை அரைப்பதற்கு இருக்கணும்.
பசி அடங்கினதுக்கு அப்புறம் பல பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். என்னன்னா என்னன்னா அந்த நாக்கு ருசியினுடைய வேட்கை, பசியனுடைய தேவையில்லை, அது நாக்கு ருசியினுடைய வேட்கை. தமாஷுக்கு சொல்லுவார் இல்லையா, தகப்பனார் சொல்லுவார், நிறைய சாப்பிட்டுட்டு ஒருத்தன் சாப்பிட திணறிக்கிட்டு இருந்தா, நான் திண்ணையில் உட்காந்துக்கிட்டு ஐயோ அப்பா அம்மான்னு சொல்லி பக்கத்தில் இருந்தவங்க கேட்டா, ஏன்டா அப்படி திமிர, ஐயோ நல்லா இருந்துச்சுன்னு நிறைய சாப்பிட்டுட்டேன், மூக்க பிடிக்க சாப்பிட்டுட்டேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அவர் சொன்னாங்கன்னா, அப்படி கஷ்டமா இருந்தால் வாயில் 2 விரலை விட்டு வாந்தி எடுத்துட்டேன்னாராம். 2 விரல் நுழைய இடம் இருந்தா 2 வடையை தள்ளி இருப்பதே உள்ளனார் என்று தகப்பனார் சொல்லுவார். இது அது மாதிரி இந்த ருசி இருக்குதே, அது பண்ணுறதான் இவ்வளவுக்கும் காரணம். நாம் அங்காடியில் போய் உணவு வாங்கி சாப்பிட்றோம், வீட்டில் செய்கிற அதே பொருள்களை தான் போட்டு செய்கிறார்கள், அதில் மட்டும் ருசி கூட இருக்கிறது, நிறைய தின்ன வைக்கிறதுன்னா என்ன காரணம்? அதில் அவ்வளோ கெமிக்கலை போடுகிறார்கள். இந்த கெமிக்கலை கண்டு இந்த குடல் அஞ்சு நடுங்குகிறது. அது பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை, நல்லா திங்கணும். சொல்றதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்குது. சாப்பிட்டால் அளவாக சாப்பிட்டால் அது சாப்பிடுதல் உணவு, பொழுதுக்கும் சாப்பிட்டுட்டு இருந்தால் அது தின்றுது. ஆடு மாடெல்லாம் தீனி போடுறோம், அது பொழுதுக்கும் தின்னுக்கிட்டு இருக்கிறது. சில பேர் எப்போ பார்த்தாலும் ஏதாவது கொறிச்சிக்கிட்டே இருப்பான். ஸோ வயிறு முட்டாமல் சாப்பிட வேண்டும். ஒன்று, தண்ணீர் குடிக்க இடம் வைத்து சாப்பிட வேண்டும். சாப்பிட்டு விட்டு பசியோடு எழ வேண்டும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சாப்பிட்டாலும் வயிறு முட்டாமல், வயிறு நிரம்பி இருக்கணும், ஆனால் வயிறு முட்டை இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம நிலையிலே உணவை நிறுத்தினா பிபியே வராது. எந்த உணவு சாப்பிட்டீங்கனாலும் கடைபிடிக்க பார்ப்போம், யாரும் கடைபிடிக்க மாட்டோம். ஒரு மாத்திரை கொடுங்க சார், அதை முழுங்கிடுறேன், ப்ரெஷர் இல்லாமல் பார்த்துக்கிறேன். 2 வகையான மருந்துகள் ப்ரெஷருக்கு. ஒன்று டயூரிட்டிக், அதிகமாக சிறுநீரை போக்க வைப்பது. இப்போ இரத்த குழாய்களில் அதனுடைய கொள்ளளவுக்கு கூடுதலாக ரத்தம் இருக்கிற போது இரத்த குழாயில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறது. இப்போ டயூரிட்டிக், சிறுநீர் பெருக்கியை எடுத்துக்கொண்டால் சிறுநீர் அதிகமாக வெளியேற ஏற இந்த ப்ரெஷர் குறைந்து போய்விடுகிறது. டயூரிட்டிக் மருந்து கொடுப்பார். இன்னொரு வகையான மருந்து என்ன? இந்த பீட்டா பிளாக்கர்ஸ் எல்லாம் கொடுப்பார்கள். இன்னொரு வகையான மருந்து என்ன? இரத்த குழாய்களை சுருங்கி வருகிற நளினத்தை தருகிற மருந்துகள். இந்த மருந்துகள் எல்லாம் நீடித்து எடுத்துக்கொள்ளுகிற போது பல சேதங்களை உடலில் ஏற்படுத்தும் என்பது மருத்துவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் தெரியும். இந்த வேற வழி இல்லையே. கொஞ்சம் உணவை கட்டுப்படுத்தி சாப்பிடுங்கன்னா கேட்க மாட்டோமே. அதுக்கு மேல என்ன கேட்போம், என்ன உணவு எடுத்துக்கொள்ளலான்னு கேட்போம். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். காலையில் யுவர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஷுட் பி சாலட். வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, கேரட், வெள்ளரி, இந்த 3 ஸ்லைஸ், ஒவ்வொன்றில் ஒரு 4 ஸ்லைஸ் வச்சு ருசிக்கு வேணா கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறு விட்டு கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு சாப்பிடுங்க. அப்படியே சாப்பிடவே நல்லா இருக்கும். காலையிலே இதை அன்றாடம் சேருங்கள். வெப்பமூல கிரந்தி வீரத்த பித்தமுடன் செப்புனா அக்கரம் தீரா தாகம். வெப்பமூல கிரந்தி வீறு ரத்த பித்தமுடன். ரத்த பித்தம் பிளட் பிரஷர். ரத்த பித்தத்தை எது போக்குமா? வெங்காயம் போக்கும். கேட்க மாட்டோமே. வெங்காயத்தை போட்டு சங்கையா எண்ணெயை ஊற்றி வறுத்து குழம்பு பண்ணி வறுவல் பண்ணி சாப்பிடுவோம். பச்சை வெங்காயம் தினம் ஒரு 3 ஸ்லைஸ் வெங்காயம், ஒரு 3 ஸ்லைஸ் வெள்ளரி பிஞ்சு, ஒரு 3 ஸ்லைஸ் கேரட். ஐயோ எனக்கு சுகர் இருக்குது, 3 ஸ்லைஸ் கேரட் சாப்பிட்றதுனா ஒன்றும் சுகர் ஏறிடாது, தேவையில்லாத பயப்படாதீங்க. ஒரு 3 ஸ்லைஸ் தக்காளி பழம். தக்காளி பழத்தில் லைக்கோபீன் இருக்கிறது, இருதயத்துக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. வெள்ளரி பிஞ்சில் குக்கர்பெட்டாசின் பி இருக்கிறது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி கேன்சரஸ் அறிவியல் உலகம் சொல்லுகிறது.
சித்தர்கள் இதெல்லாம் சாப்பிட சொல்லி இருக்கிறார். இப்ப காலையில இதை ஒரு உணவா வைத்துக் கொள்ளுங்கள். முளை கட்டிய சிறுதானியம், குறிப்பா முளை கட்டிய பாசிப்பயிர். எவ்வளவு பாசிப்பயிர்? ஒரு 1/4 டம்ளர் முளை கட்டின பாசிப்பயிர் போதும். ஒரு நாளையில ஒரு அங்குல நீளம் வளரக்கூடிய தன்மை உடைய, முளைக்கும் தன்மை உடையது இந்த பாசிப்பயிர். முளை கட்டிய பாசிப்பயிறு எவ்வளவு இருக்கிறதோ அதில் பாதி அளவுக்கு கேரட்டு, அதில் பாதி அளவுக்கு, கேரட்ல பாதி அளவுக்கு திருகிய தேங்காய், அதில் பாதி அளவுக்கு கொத்தமல்லி தழை. 4 தான். அடுப்பு எரிக்கிற வேலையில சிலிண்டர் மிச்சம், கேஸ் மிச்சம். அதை விட முக்கியம், வயிற்றுல கேஸே வராது. உடம்புக்கு வயிற்றுக்கு அவ்வளவு முக்கியம். ஸோ இந்த 4 பொருள்களையும், முளைக்கட்டிய பாசிப்பயிறு, திருகிய கேரட், திருகிய தேங்காய், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழை, இதை 4ஐயும் கலந்து திரும்ப வழக்கமாக ருசிக்கு வேணும்னு கேட்குறவங்களும் கொஞ்சம் எலுமிச்சை சாறு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள், இதெல்லாம் தேவையே இல்லை. திருப்பிட்டு உப்பு எதுக்கு அங்கே போடணும்? கிராமத்திலாம் இன்னமும் சொல்லுவார்கள், 40 வயதுக்கு மேலானால் உப்பை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று. இப்போ சோடியம் அதிகமானால் ப்ரெஷர் அதிகமாகும், பொட்டாசியம் அதிகமானால் ப்ரெஷர் குறையும். சோடியம் அதிகமாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் உப்பை குறைத்து சாப்பிடுங்கன்னு சொன்னார்கள். குறைக்க முடியாது நம்மளால, ஏன்னா நாக்குக்கு அது அந்த உப்பு போய் உரைக்கணும். அப்போ உப்பை குறைத்து, எண்ணெயை குறைத்து, உடல் உழைப்பை கூட்டி, நிறைய பச்சை காய்கறிகளை உணவில் சேர்த்துக்கொண்டாலே பிரஷர் இல்லை. இன்னொரு மிக முக்கிய மூச்சு பயிற்சி. பிளட் பிரஷரை கட்டுப்படுத்துவதற்கு மூச்சு பயிற்சியை விட சிறந்த மருந்து உலகத்திலே இல்லை. அந்த பிளட் பிரஷரை கட்டுப்படுத்துகிற மூச்சு பயிற்சி என்ற தலைப்பில் இன்னொரு முறை அதை பார்க்கலாம். அப்போ இந்த பிரஷரை குறைக்க வேண்டுமானால் எண்ணெயிலே பொரித்தது, வறுத்தது, ஃபேட்டி, ஆயிலி, ரோஸ்டட் அண்ட் ஃப்ரைடு ஃபுட்டுன்னு சொல்லுவோம். என்ன ஆயிலி, ஃபேட்டி, ரோஸ்டட் அண்ட் ஃப்ரைடு ஐட்டம்ஸ், இதை தவிர்த்துக்கு. என்னைக்கோ ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் கொஞ்சமாக அந்த நாக்கு கேட்குதா கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டா பரவாயில்ல. அன்றாடம் அப்பளம் குடிக்கிற மாதிரி எண்ணெய் வேறு எந்த உணவும் குடிக்காது. அப்பளம், வற்றல், பொரித்த காய்கறிகள், பொரிக்காத சாப்பிடுங்க, சாலடா செய்து சாப்பிடுங்க, அவிச்சு சாப்பிடுங்க. பிரஷர் குறைஞ்சிடும். பிரஷருக்கு என்று ஒரு அற்புதமான மருந்தை நான் முன்னமே நம்முடைய ஊடகத்திலே சொல்லி இருக்கிறேன். இந்த அருகம்புல்லுக்கு பிரஷரை குறைக்கிற சக்தி உண்டு. நீ எதை சொன்னாலும் மருந்து சொல்லு. அருகம்புல் வாதபித்தம் ஐயமோடு ஈழை சிறுக அறுக்கும், இன்னும் செப்பில் அறிவு தரும் கண்ணோயோடு தலைநோய் கண் புகையில் இரத்த பித்தம். they use the word. அப்ப இரத்த பித்தம் என்பது பிளட் பிரஷரை குறைக்கிற ஆற்றல் அருகம்புல்லுக்கு உண்டு. பொய்யா சொன்னார்கள். மற்றவங்க சொல்றார், நான் அருகம்புல்ல ஒரு வாரம் சாப்பிட்டேங்க, எனக்கு ஒன்றும் பிரஷர் குறையலைங்க. இந்த சண்டாளா, அது உணவுயா? பல மாதங்கள் சாப்பிடுங்கள், பல வாரங்கள், பல மாதங்கள் சாப்பிட்டால் நிச்சயமாக பிளட் பிரஷர் குறைச்சிடும். என்ன பாருங்க, எக்ஸாம்பிள் சொல்றேன். அருகம்புல்ல அப்படியே சாப்பிடக்கூடாது. ஒரு கைப்பிடி அருகம்புல், 6 மிளகு, ஒரு அரை தேக்கரண்டி சீரகம். அருகம்புல், மிளகு, சீரகம் 3ஐயும் சேர்த்து ஜூஸ் எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட நல்லா இருக்கும், மனமா இருக்கும், ருசியா இருக்கும். காலையிலே ஒரு குவளை, அதுல வேற முக்கியமா இருக்கணும். ஏன்னா விநாயகர் கோவிலில் அருகம்புல் அன்னைக்கு நிஜமா விநாயகருக்கே இன்னைக்கு நாமம் போட ஆரம்பிச்சிட்டான். கொரியன் கிராஸை கொண்டு வந்து அருகம்புல்லுன்னு சொல்லி வைக்கிறான். நாம தான் பார்த்து வாங்கணும் அருகம்புல் எதுன்னு சொல்லி. ஆக அந்த அருகம்புல்லும் மிளகும் சீரகமும் சேர்த்து ஜூஸ் எடுத்து காலையில் சாப்பிட்டா பாருங்க, அனுபவத்தில் பாருங்க, நான் அனுபவித்து சொல்லுகிறேன். சாப்பிடுங்க. ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா குடித்த ஒரு 15-20 நிமிடத்துக்குள்ள ஒரு தடவை வைத்தால மோஷன் போகும். தளதளம் என்று பசு நிறத்திலே மோஷன் நீங்கும். என்ன அர்த்தம்? குடல்ல இருக்கிற அழுக்குகளை, அசுத்தங்களை எல்லாம் அது பித்தி எடுத்து வெளியில தள்ளுகிறதுன்னு அர்த்தம். இப்படி தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வந்தால் காலையில் எழுந்த உடனே ஒரு தடவை மலம் விசர்ஜனம் ஆயிற்று. அடுத்து ஒரு முறை இந்த
அருகம்புல் ஜூஸை சாப்பிட்ட உடனே மிளகு சீரகம் அருகம்புல்லோட சேர்த்து எடுத்த ஜூஸை சாப்பிட்ட உடனே ஒரு தரம் மலம் நீங்கும். நீங்கன்னா நான் சொன்னதை ஒத்துக்கொள்ளுங்கள். அப்படி தொடர்ந்து எடுத்துக்கொண்டு எண்ணெயில் செய்த பொரித்த வறுத்த உணவுகளை தவிர்த்து நிறைய காய்கறிகளை கீரைகளை எடுத்துக்கொண்டு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நடைபயிற்சி செய்தால் பிபியே கிடையாது. பிபியே கிடையாது. பிபி சுகரும் ஓடி போயிடும் காத வழி. ஃபாலோ பண்ண மாட்டோம். கேட்டால் நேரம் இல்லை. இதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னா அங்கே தங்கறதுக்கு நேரம் இருக்காது தான். அதை புரிஞ்சு கொள்ள தான் வேண்டும். இல்லையா ஏதாவது ஒரு மருந்து கொடுங்கய்யா. என்ன சொல்லுங்க. உணவு கட்டுப்பாடு இருங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, நடைப்பயிற்சி செய்யுங்க. இதுக்கெல்லாம் நேரம் இல்லையா. ஒரு மாத்திரை முழுங்கிட்டா சைடு எஃபெக்ட் இல்லாத பிபிக்கு நிறைய மாத்திரைகளை கொடுக்குறாங்க. மாத்திரை சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் இருக்குதுயா. சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு மாத்திரை கொடுங்கய்யா. சித்தர்கள் சொல்லி இருக்கிறார். அதே நான் அன்பு ஃபமாவில் சித்த மருத்துவ உரிமம் பெற்றேன்னு இருக்கு. நீங்க அதை செய்யலாம், ஒன்றும் இல்லை. பாருங்க, சீரகம் இருக்குது பாருங்க, அதுக்கு பேரே சீரகம். அகத்தை சீர் செய்வதற்கு சீரகம்னு பேரு. வாயுவோடு நாசி நோய் வன்பித்தம் சேராது, காயம் நெகிழாது கண்குளிரும் துயமலர் காரளக பெண்மையிலே கை கண்டதி தனையும் சீரகத்தை நீ தினமும் தின் சொல்லியிருக்காரு. வாயுவோடு நாசி நோய் வன் பித்தம் சேராது. வன் பித்தம் பிளட் பிரஷர். வன் பித்தம் என்பதும் பிளட் பிரஷரை குறைக்கிற சொல். இஞ்சிக்கு பித்தத்தை குறைக்கிற தன்மை. இஞ்சி தனக்கு இருமலையும் ஓக்காலம் இஞ்சிக்கும் சன்னி சுரம். வன் பித்தம். வன் பித்தம் என்றால் பிளட் பிரஷர். அன்றாடம் இஞ்சி சூரசம் செஞ்சு சாப்பிடுங்கன்னா யாரும் சாப்பிட மாட்டாரு. அது சாப்பிடாட்டா பரவாயில்ல, இஞ்சியை சூரணமா பண்ணியாவது அன்றாடம் காலை உணவில் கொஞ்சம் கலந்து சாப்பிடுங்கள். பழகி கொண்டால் தோல் நீக்கிய இஞ்சி அப்படியே போட்டு மென்று சாப்பிடலாம், நன்றாக இருக்கும். கொஞ்சம் நாள் பிடிக்கும் அந்த காரத்துக்கு பழகிக்கொள்ள. கொஞ்சம் பிஞ்சு இஞ்சியா சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் முத்திரை இஞ்சிக்கு வந்துடுங்க. இஞ்சி பிரஷரை குறைக்கும். உணவு சொல்லுங்க. இஞ்சியை விட சிறந்த உணவு பிரஷரை குறைக்கிறது உலகத்திலே இல்லை. அதுல ஜிஞ்சரால் என்று ஒரு சத்து இருக்கிறது. இன்றைக்கு ஆய்வு ஆராய்ச்சிகள் 6 ஜிஞ்சரால் என்பது ஆன்டி கேன்சரஸ் என்று நிறைய ஆராய்ச்சி முடிவுகள் வந்து விட்டன. ஜிஞ்சிபெரால் இஸ் ஆன்டி கேன்சரஸ். அப்போ இவைகளை எல்லாம் சேர்த்து கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய், சுக்கு, மிளகு, திப்பிலி இவைகளை அடித்தளமாக கொண்டு அதனோடு ஒரு முக்கியமான மூலப்பொருள், அது நீங்க ஹைப்டன் என்ற அந்த மருந்தை நான் பெயரிட்டு இருக்கிறேன். ஹைப்டன்னா ஹைப்பர் டென்ஷன் ஷார்ட் ஃபார்ம். ஹைப்டன், ஹைப்பர் டென்ஷனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ஹைப்டன். அதில் என்ன இருக்கிறது? கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காயினுடைய தோல், சுக்கு, மிளகு, திப்பிலி சுத்தி செய்து அரைத்து எடுத்த தூள். அதனோடு கூட என்ன இருக்கிறது? சீரகம். சீரகம் பித்தத்தை தாழ்த்தக்கூடியது, வன்பித்தத்தை அகற்றக்கூடியது. என்ன பண்ணணும்? சீரகம் 1 கிலோ, ஒரு வாழைத்தண்டு. அந்த ஒரு வாழைத்தண்டை நன்றாக நறுக்கி பொடியாக மிக்சியில் அரைத்து சாறு எடுத்து அந்த 1 கிலோ சீரகத்திலே அந்த வாழைத்தண்டு சாறை கலந்து வெயிலில் உலர்த்தி விடுங்கள். 1 நாள் 2 நாள் நன்றாக உலர்ந்த பின்னால் எடுத்து மீண்டும் அதே போல ஒரு துண்டு சீரக வாழைத்தண்டு, இந்த வாழைத்தண்டை நறுக்கி சாறு எடுத்து முன்பு 1 முறை பாவனை செஞ்சீங்க பாருங்க, அந்த சீரகத்துக்கு வாழைத்தண்டு சாறு. அதே மாதிரி 2வது முறை, அந்த முதல் முறை ஊற வைத்ததுக்கே புதுசா ஊற வைக்கிறது இல்லை. முதல் முறை ஊற வைத்து உலர்த்தி எடுத்து 2வது ஒரு முறை அந்த வாழைத்தண்டு தண்ணி ஊற்றி எடுக்கக்கூடாது, கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கணும். வாழைத்தண்டு சாறு எடுத்துக்கோங்க. இப்படி 7 முறை வாழைத்தண்டு சாறில் சீரகத்தை பாவனை செய்து உலர்த்தி எடுத்து அதை திரிபலா திரிகடுகோடு சேர்த்து செய்தால் ஹைப்டன் வந்துடுது. வீட்டில் செய்யலாம். நேரம் இல்லை, செய்ய முடியாது. இல்லை அது மருந்தியா ஏதாவது தப்பா போயிட்டாரு, இந்த பயம் வேற. நான் பாட்டி வைத்தியம்
கிராம வைத்தியம், நாட்டு வைத்தியம். தப்பு நடந்திருந்தா இவ்வளோ காலம் அது இருக்குமா? தப்பே நடக்க முடியாது. செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னு வேணா சொல்லுங்க. அந்த ஹைப் 10 எப்படி செய்வது என்று சொல்லியிருக்கிறேன். அதை உங்கள் உடலில் இருக்கிற பிரஷனுடைய அளவுக்கு ஏற்றாற் போல ஒரு வேளைக்கு 2 1 எடுத்துக்கொண்டு, இதற்கு முன்னம் நீங்கள் ஏதேனும் ஆங்கில மருந்துகளையோ அல்லது வேறு வேதியியல் மருந்துகளையோ உண்டு கொண்டு அதை நிறுத்தாமல், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். when you take any chemical drug, it makes you slave to it. உனக்கு அதை அடிமைப்படுத்தி விடும். அதை நிறுத்தினா உடனே பிரஷர் கண்டா பண்ண ஏறி போயிடும். ஒரு நாட்டு மருந்து சாப்பிட்டா உடனே டாக்டர்கிட்ட போய் சொன்னோன்னே, நீங்கள் நாட்டு மருந்து சாப்பிட்டீங்களா அதனால தான் ப்ரெஷர் ஏறி போச்சுன்னு. இவனுக்கு தெரியணும், நம்ம ஏற்கனவே தின்று கொண்டிருந்த வேதியியல் மருந்து நிறுத்தியதனால் ப்ரெஷர் ஏறி போச்சு. ஆனால் நான் என்ன சொல்லுவேன், எந்த மூலிகை மருந்து எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் எடுத்துக்கொள்கிற வேதியியல் மருந்து உடனே நிறுத்தி விடாதீர்கள். அதான் சைட் எஃபெக்ட் ஆகிட்டாயா, சித்தாவும் அலோபதியும் கலந்து போமாயா ஒன்று. ஏன் சித்தா அலோபதி நான் சொல்கிறேன், வேதியியல் அண்டு இயற்கை தீர்ந்து போச்சு. இயற்கை என்ன? கீரைகள், காய்கறிகள், விதைகள், பருப்புகள், கொட்டைகள் நேச்சுரலில் கிடைக்கிறது. அதில் என்ன சைடு எஃபெக்ட் வர முடியும்? ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. சும்மா சைடு எஃபெக்ட்னு ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் இருந்து வந்துட்டு அதை பிடிச்சிக்கிறான். இதுக்கு தான் சைடு எஃபெக்ட் இருக்கு. முன்ன கூட ஒரு அம்மா கேட்டுச்சு, ஐயா இது வியாதி நல்லா போயிட்டு இதில் சைடு எஃபெக்ட் வருமா? சைடு எஃபெக்டையே பிரதான எஃபெக்டாக வைத்து வணிகம் செய்கிற இடத்துல போய் இதை கேட்க மாட்டார்கள். சைடு எஃபெக்டே இல்லைன்னு சொல்கிற மாதிரி நம்ம தான் வந்து கேட்பாங்க. ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. ஆக ஹைப் 10 2 ஒரு வேளைக்கு அல்லது 1 ஒரு வேளைக்கு ஏற்கனவே எடுத்துக்கொண்டிருக்கிற மருந்தை நிறுத்தாமல் உடன் சேர்த்து 1 மாதம் எடுத்துவிட்டு 1 மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வேதியியல் மருந்தை அரை மாத்திரையாக்குங்கள். 2 மாத்திரை சாப்பிட்டு கொண்டு அதை 1ஆக குறையுங்கள். பிறகு 1 மாதம் இந்த மூலிகை மருந்தை எடுங்கள். பிரஷர் கட்டுப்பாட்டில் இருக்குதான்னு பாருங்கள். பிறகு அடுத்த மாதம் பிரஷர் குறைந்து கட்டுப்பாடு இருக்கிறது என்றால் இந்த வேதியியல் மருந்துகளை நிறுத்தி விடுங்கள், மூலிகையை சாப்பிடுங்கள். நான் சொன்னதை போல உணவு ஒழுக்கம், உடற்பயிற்சி, தேக பயிற்சியை சரியாக செய்து கொண்டிருந்தால் இந்த நான் சொன்ன ஹைப் 10க்கு வேலை கிடையாது. ஏன்? உடலில் சேர்ந்திருந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாம் கரைஞ்சு போச்சே. சில வருவார் ட்ரிம்ஃபிட் ஹைப் 10 சேர்த்து கொடுப்பேன். இந்த ட்ரிம்ஃபிட் என்ன பண்ணும்? கெட்ட கொழுப்புகள் எல்லாம் கரைச்சி வெளியே வச்சிடும். ரத்த குழாயில படிந்திருக்கிற கொழுப்புகளை எல்லாம் அகற்றி விட்டால் இந்த ப்ரெஷர் தானாக குறைஞ்சி போயிடும். ஆனால் கடுமையான ப்ரெஷரோடு வருபவர்களுக்கு 3 மருந்தை கொடுப்பது வழக்கம். ஒன்று ட்ரிம்ஃபிட், உடம்பில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றுவதற்கு. 2வது ஹைப் 10, ரத்த அழுத்தத்தை சீர் செய்வதற்கு. பல பேருக்கு பிளட் ப்ரெஷருக்கு உணவு, தான் தின்னுகிற சாப்பாட்டில் இருக்கிற கெடுதியை விட அதிகம் மன அழுத்தம். ஆஃபீஸுக்கு போனால் மன அழுத்தம். அவன் செய்கிற வேலைக்கு மேலே ஒரு 4 மடங்கு வேலையை அவன் தலையில் கட்டிட்டு அதை விட கொடுமை. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். 24 மணி நேரம் உயிரை எடுக்கிறாரு. பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம். வீட்டில் அழற பிள்ளைய கூட போய் தூக்க முடியாது, ஒர்க்கிலே தான் இருக்கணும். பேர் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஆக தன்னால் எவ்வளவு மெல்ல முடியும் என்று இல்லாமல் அளவுக்கு அதிகமாக மென்று விட்டு அதை விழுங்க முடியாமல், துப்ப முடியாமல், கொதப்ப முடியாமல் விழித்தால் எப்படி இருக்குமோ அப்படி வேலை பலு. அதை விட கொடுமை, ஃபாரின் டைமுக்கு இந்தியாவில் ஒர்க் பண்ணுறான், இரவெல்லாம் வீழ்ச்சிட்டு வேலை பார்க்குறான். இவைகளெல்லாம் பிரஷரை கூட்டுவதற்கு காரணிகள். மன அழுத்தம் இல்லாமல் இருப்பதற்கு நான் முன்னமே சொல்லியிருக்கேன், அது ரொம்ப முக்கியம். ஐடி ஃபீல்டு மனசில் வச்சே சொன்னேன். மன அழுத்தம் இல்லாமல் இருப்பதற்கு பிராமி என்ற ஒரு மருந்தை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். வல்லாரை, பிரம்மி, தூதுவளை, அரிசி திப்பிலி, இந்த மூலிகைகள் எல்லாம் சேர்த்து உருவாக்கப்படுவதனால இந்த மன அழுத்தத்தை அகற்றி மனதுக்கு ஒரு கிளர்ச்சியை கொடுத்து ரிலாக்ஸ்டு மைண்ட். தூக்க மருந்து இல்லை, அது அடிக்ஷன் ஆகாது. ஒரு 3 மாதமோ 4 மாதமோ அதிகமான பாதிப்பு இருந்தால் 6 மாதமோ எடுத்துக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக டேப்பர் பண்ணி நிறுத்திடுறோம். பலர் சொல்லுவது, ஐயா இந்த மாத்திரையிலேருந்து வெளியில் வந்துட்டேன், நான் நீங்கள் கொடுத்த மருந்தை கொஞ்ச நாள் சாப்பிட்டா அதுக்கப்புறம் அதையும் விட்டுட்டேன், அப்போ எனக்கு ப்ரெஷரே இல்லை, எனக்கு மன அழுத்தமே இல்லை, டென்ஷனே இல்லை. அப்போது முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது
டென்ஷன் இல்லாமல் இருக்க வேண்டும், பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும், பரபரப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். எந்த வேலை இருந்தால் அதை லீனியர் ஆர்டரில் வச்சுங்க. மொசைக் ஆர்டரில் போட்டுட்டு குழப்பாதீங்க மண்டையை. ரிலாக்ஸ்டாக இருக்க கற்றுக்கொண்டால் பிரஷரை கட்டுப்பாட்டில் வைத்து விடலாம். உணவு, உடற்பயிற்சி, மொழிகள், மனக்கிளர்ச்சி இவைகளை சரியாக கையாண்டால் பிளட் பிரஷர் என்கின்ற ஒரு உபாதையே இல்லாமல், பிளட் பிரஷர் இல்லைன்னா ஹார்ட் அட்டாக்கே இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான உலகத்தை படைக்க முடியும். நன்றி, வணக்கம்.